Hi friends, welcome to Sutram. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? கான்சாபுரத்துக்கு வந்திருக்கோம். கான்சாபுரம் எங்க இருக்குன்னா வத்ராப் பக்கத்துல இருக்கு. நம்ம இது எங்க மாமியோட பிறந்த ஊர். பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே மண்பானை தொழிற்கூடம்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோம். என்ன இருக்குன்னு பாப்போமா? இப்போதான் நம்ம வெளியில அவங்க மண்பானை தொழிற்கூடம். இதுதான் அந்த தொழிற்கூடம். நம்ம வெளியில இருக்கோம். அவங்க அதுக்கான மணல் எல்லாம் எடுத்து காய வச்சுருக்காங்க. இந்த மணல் எல்லாத்தையும் கழுவி தூசி இல்லாமல் எடுத்து வச்சு செய்வாங்களாம். கரைக்கிறீங்க என்ன? இந்த மண்ணை கரைக்காங்க. அரைச்சி எடுத்து நாளைக்கு இஞ்சவும் தண்ணி எடுத்துட்டு இந்த பழாக்கில் ஊற்றணும். ஊற்றி அப்புறம் கொஞ்சம் காயவும் உள்ள போடணும். போட்டு ஆம்பளை மிதிச்சு பிணைஞ்சு சக்கரத்தில் அடிப்பாங்க. அதனால் ரொம்ப அங்கே அந்த பாட்டிமா மண் கணைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, பிணைஞ்சதை இந்த மாதிரி இந்த பார்த்து கொண்டு வருவாங்க. பிணைஞ்சு தூசி எதுவும் இல்லாமல் எடுத்து அதுக்கப்புறமேட்டிக்கு அதை இந்த பதத்துக்கு கொண்டு வந்து இதை இனிமேல் சக்கரத்தில் வைப்பாங்க. செய்ய முடியும். ஆமாம். செம்ம ஹார்ட் ஒர்க் தான் போல. நம்ம நல்லா முடியுமான்னா முடியாது. அபி விளையாட்டு கூட விளையாடு. அம்மா நல்லா வச்சுருக்காருன்னா தெரியுது. ஆமா, 5 வயசு 6 வயசு வரைக்கும் நல்லா பராமரிப்பு பார்க்கணும். முடியாது பார்த்தாதே.
உட்காருங்க அப்படி கூட உட்காந்து சாக்கு பண்ணா உட்காந்துருக்கு. ம் அம்மா பிடிச்சி விட்டுறாத என்ன வீட்டு கொண்டு மண்டை குழப்பியா. சட்டி செய்ய ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் என்ன தாத்தா, ரொம்ப வேலை பாடமா. யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே செஞ்சு பழக்கம்னு. இல்லைன்னா இது மலைச்சா செய்ய முடியாது. தண்ணியை நின்று பார்த்தீங்க 10 வயசு பழக்காக போயிட்டு செய்ய முடியும். முதல்ல இருந்தே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்க போய் ஈஸியா இருக்குன்னு கொஞ்சம் நல்லா தெரியுது. அதான் முதல்ல இருந்தே இவங்க சின்ன வயசுல இருந்து இதானே பண்றாங்களா. இப்ப திடீர்னு வந்துலாம் செய்ய முடியாது. இவ்வளவு உடல் உழைப்பு கொடுக்கறது ரொம்ப சிரமம். 5 வயசுலயே உடம்பு வளையாது, 50 வயசுல வளையாது. ஆமா 5 வயசுல வளைஞ்சாதான் உடம்பு 50 வயசு வரைக்கும் வரும். சரி 50 வயசுக்கு மேல போக முடியாதுல்ல. 60 வயசு ஆச்சுன்னா எனக்கு 68 வயசு ஆகுது. ஆமா உங்க அம்மா கேட்டு 2 வயசு போட்டு இருக்கும். இதற்கு மேலே அவங்க வரணும் இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு போய் தானே வருது. ஆமாம் இந்த சுற்றி இந்த கம்பு சுற்றி எனக்கு வீட்டுலலாம் மேலே அவன் ஏறாதுல்ல. வீட்டில் கொண்டே போட்டு காட்டி எல்லாத்தையும் காமிட்டு இல்லை எழுதி இருக்கட்டும். ஆமாம் இப்போ மறுக்கா முந்தி இருந்ததை விட இப்போ எல்லாரும் வந்து மண்பானை மேலே மறுபடியும் ஒரு மோகம் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள். இப்போ வாங்குறதுக்கு ஆரம்பிக்காங்க. ஆமாம் இதில் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் விரும்புகிறோம். ஒரு இது சட்டி 200 ரூபானாலும் வாங்குகிறோம். ஆனால் அந்த சட்டி ஒன்று செய்யறதுக்கு நீங்கள் எவ்வளோ இல்லை. எங்களோட சரி இங்கே வேற ஆள் கிடையாதுன்னு அடுத்து நீ செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை பேர் செஞ்சோம் தெரியுமா? இது 40 பேர் செஞ்ச இடம். இன்னைக்கு 4 பேர் இருக்கும். எடுக்கணும் வாய்ப்பு. சும்மா இருக்க முடியா? இந்த இருக்கு, இங்க இருக்கு, 2 இருக்கு. ஆமா அப்பதான் போட்டதே தான் இப்பயும் செய்றீங்கன்னு. அதேதான் 30 அதுதான். நாளைக்கு வந்து சட்டி, நாளைக்கு வந்து வேற மாறி மாறி செய்வீங்க. நாளைக்கு
வர்றதை பார்த்தே நான் வந்து மணி இறக்கி விடுங்க, அவனாட்டு எதுவும் செய்ய மாட்டான். இறக்கி விடுங்க, இவ்வளோதான் போய் நிற்கும். இறக்கி இருந்தாலும் கூட மாப்பிள்ள வெளியே குளிச்சிட மாட்டாங்க. அப்ப மானாமதுரை செய்யறாங்க. எல்லாமே ஜாடி எல்லாமே சட்டு எல்லாமே இதெல்லாம் சுட்ட அடுப்பு. இதெல்லாம் காயறதுக்கு வச்சிருக்கீங்கன்னு இது மட்டும், அதாவது இந்த அடி பகுதி மட்டும் அதில் சக்கரத்தில் செஞ்சுட்டு மேலே உள்ளதெல்லாம் எப்படி செய்வீங்க? ஆமாம் ஆமாம், இது ரவுண்டு செஞ்சு வச்சுக்கிட்டு உள்ள ஒரு ரவுண்ட் இருக்கு, இதுக்கு 2 டபுள் ரவுண்டு. இந்த வரைமாமே உள்ள ஒரு ரவுண்டு, வெளியே ஒரு ரவுண்டு. அது பிறகு மண்ணு சுற்றி வச்சுக்கிட்டு வாசப்படி திறந்து கொண்டு வைக்கணும். ஓ, ஆமாம். எல்லாமே இங்கே செஞ்சு வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது பானை. இது வந்து காய வச்சுருக்காங்க, இன்னும் அடியில் வந்து தட்டி முடிக்கலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சுட்டு வச்ச பானை, இதெல்லாம் தட்டி காய வச்சுருக்காங்க. இதுமேல் வந்து இதை சூளையில் போட்டு சுட்டு அதுக்கப்புறம் சாயம் போடுவாங்க, செம்மண் சாயம். நிறைய இந்த இடத்துல செஞ்சு வைக்கிறாங்க. இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்து வந்து இதை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இதுவுமே நமக்கு ஒரு வகையில் அழிந்துட்டு வர தொழில் மாதிரி தான் தெரியுது. செய்கிற ஆட்கள் கம்மி இல்லையா? இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு நம்ம எல்லாருமே மண்பானை சமையல் செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் அந்த சமையல் செய்கிறதுக்கு ஒரு பானைக்கு ஒரு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க ஒரு பானை செய்கிறதுக்கு அவங்க அப்படிங்கிறத பாருங்கள். நல்ல பானை என்ன இருங்க, அதை நான் வந்து இதை எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
பார்த்து நல்லா இருக்கா இப்படி சத்தம் கேட்டால் நல்ல பானை. நல்லா இருக்குன்னு அர்த்தம். ம். டேமேஜ் இல்லை. நாங்கள் மொத்தமாகவும் விற்கிறோம். சில்லறையாக கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். தாரோம் சரக்குகள் வாங்கிட்டு போங்க ரெடியாக.